வணக்கம் நேயர்களே, உங்கள் அபிமான ஆலோசனை நேரம் நிகழ்ச்சி. நான் மலையப்பன். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் அருண் சேஷாசலம் அவர்கள். புற்றுநோய் சிகிச்சைகள் குறித்த உங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 42055292. வணக்கம் டாக்டர். வணக்கம். முதல்ல நாளைய தினத்திற்கான ஒரு வாழ்த்துக்களோடு நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். உலக புற்றுநோய் தினம் அப்படின்னு நீங்க இப்ப பேசும்பொழுது கிட்ட சொன்னீங்க. சில விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும், சில விஷயங்கள் கவலையை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு தினத்தை கொண்டாடும் பொழுது நமக்கு உள்ள இரண்டு கேள்விகள் எழும். ஒரு மருத்துவராகிய உங்களுடைய கோணத்திலும் அணுகும்போதும் சரி, கேள்வி கேட்கிற என்னுடைய கோணத்தில் அணுகும் பொழுதும் சரி, பார்த்து கொண்டிருக்கிற நேயருடைய கோணத்தில் அணுகும் பொழுதும் சரி, எப்பொழுதுமே இரண்டு விஷயங்கள் தொக்கி நிற்கும். அங்கே இந்த தினம் கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் நம்மளுடைய சிகிச்சைகள் முன்னேறி இருக்கிறது நமக்கு தெரியும். உலக அளவிய அளவில் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய சிகிச்சைகளை நாம் வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் வியாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது குறைக்கப்பட்டிருக்கிறதா, விழிப்புணர்வு வந்திருக்கிறதா, மக்கள் அன்றாட வாழ்க்கை சூழலில் நம்ம எதெல்லாம் மாத்திக்கிட்டோம்னா கேன்சர் வராதுன்னு மருத்துவர்கள் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு இடையிலே தான் நாம் இது போன்ற நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால என்னுடைய துவக்கமே அப்படி இருக்கட்டும். நாளைய நாள் அப்படிங்கிறத ஒரு 5 வருட இடைவெளியோடு நம்ம ஒப்பிடுவோம். இந்த 5 வருடத்திற்கு முன்னாலே கொண்டாடப்பட்ட ஒரு புற்றுநோய் தினத்திற்கும் இன்றைய புற்றுநோய் தினத்திற்கும் ஒரு மருத்துவராகி உங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம கேள்விகளுக்குள்ள போகலாம். இப்போ புற்றுநோய் வந்து ஒரு உயிர்கொல்லி நோய். அது ஆக்சுவலா இப்போ கடந்த ஒரு 30 வருஷமா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னோட அப்பா காலத்துல பாத்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், டிபினால இறந்த உயிரிழப்பு ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மலேரியா அதனால உயிரிழப்பு ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து சிறு வயதுல இருக்கும்போது ஹெச்ஐவி ஒரு பெரிய உயிர்கொல்லி நோயா இருந்தது. ஆனா இதெல்லாம் கட்டுப்படுத்த முடிகிற ஒரு நோயா ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து புற்றுநோயால வர இழப்புகள் வந்து இதனால இந்த 3 டிசீஸ்னால வர இழப்புகளோட ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ இதுக்கு காரணம் கடந்த 5 வருடங்கள்ல புற்றுநோய் ஜாஸ்தி ஆகிறதுக்கு காரணம் 2. 1 புகையிலை யூஸ் பண்றது, 2வது ஒபிசிட்டி. இந்த 2 காரணங்கள். அதுவும் இல்லாம இந்த இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் இந்த ஹெச்ஐவி, டிபி, மலேரியா எல்லாம் கட்டுப்படுத்தியதுனால மக்கள் வாழற நாட்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ வாழற நாட்கள் ஜாஸ்தி ஆகும்போது புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஜாஸ்தி ஆயிடுது. சோ வாழற வாழ்க்கை, இருக்கிற சூழல், இதனால இருக்க மாற்றங்கள்னால புற்றுநோய் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது 1. 2வது நிறைய வசதிகள் வந்தாலும் புற்றுநோயை ஒழிக்க முடியல. இதுக்கு காரணம் வந்து நம்ம நாட்டுல வர புற்றுநோயாளிகள் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ், அதாவது 3வது இல்ல 4வது பரவன ஒரு நிலையில வராங்க. சோ புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு 2 முக்கியமான வழிகள் இருக்கு. 1 வருமுன் காப்போம், அதாவது நம்ம வாழற வாழ்க்கை, இருக்கிற சூழலை கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். 2 விரைவாக கண்டறிவோம், அதாவது ரொம்ப சீக்கிரமா சின்ன கட்டியா இருக்கும் போதே கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியம் பண்றது. இந்த 2 பண்ணாதான் புற்றுநோயை கம்ப்ளீட்டா ஒழிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நன்றி டாக்டர். தொலைபேசி அழைப்பு பண்ணலாம். ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. என் பேர் ராஜபுரங்க. சொல்லுங்க ஐயா. முதல்ல வந்து இந்த சிகரெட் இதெல்லாம் பழக்கம் இருந்ததுங்க. ஒரு 6 மாசமா இல்லைங்க, அந்த பழக்கம் நிப்பாட்டியாச்சு. என்ன வயதாகுது ஐயா உங்களுக்கு? எனக்கு 26 நடக்குது. 26 வயதாகுது. சரி, ஓகே. இப்ப வந்து கொஞ்சம் வாக்கிங் பண்ணா கொஞ்சம் அப்படியே இழப்பு மாதிரி வருதுங்க, அப்படியே கொஞ்சம் நடந்தோம்னா அப்படியே சோர்ந்த மாதிரி வருது, ஒரு வயது 26. சோ புகையிலை அவர் யூஸ் பண்றாரு. சோ புகையிலை யூஸ் பண்றது வந்து புகையிலை யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த புற்றுநோய் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். சோ இனிஷியலா அவங்களுக்கு புகையிலை யூஸ் பண்றாங்க 26 வயசு. சோ 18 வயசுல அவர் ஆரம்பிச்சிருந்தா கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் புகையிலை யூஸ் பண்ணிருப்பாரு. அவருக்கு நுரையீரல் பாதிப்படையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அவர் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சடைப்பு, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவருக்கு 2 பிரச்சனை வரலாம். 1 வந்து இந்த பிராங்கைட்டிஸ் இல்ல சிஓபிடி அப்படின்னு சொல்லுவாங்க, நுரையீரல் பாதிப்படைஞ்சதுனால கொஞ்சம் இழப்பு ஏற்படுறது. சோ அது ஒரு பிரச்சனையா இருக்கலாம். 2வது வந்து இவருக்கு நுரையீரல் புற்றுநோய் இருக்கா அப்படின்னு பாக்கிறதுக்கு போய் இந்த மருத்துவர் அணுகி டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கிறது அவசியம். இந்த இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரே வழிதான், ஃபர்ஸ்ட் புகையிலையை நிறுத்துங்க. சோ புகையிலையை நிறுத்துறது ஒரு எளிதான காரியம் இல்லை. அதுவும் பர்டிகுலரா 10 வருஷம் புகையிலைக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா அவங்களோட ரத்தத்துல ஒரு நிக்கோட்டின் லெவல் மெயின்டைன் ஆயிருக்கும். சோ அந்த நிக்கோட்டின் லெவலுக்கு அவங்க அடிமை ஆயிடுவாங்க. சோ அந்த புகையிலையை நிறுத்துறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ அதனால அவங்க டெஃபினட்டா ஏதாவது ஒரு டுபாக்கோ செசேஷன் கிளினிக்ல போயிட்டு மருத்துவரை அணுகி அவங்களோட ஆலோசனை பேர புகையிலை நிறுத்துறதுக்கான எல்லா வழிகளையும் பண்ணணும்.
சோ புகையிலையை நிறுத்தணும், எதனால இந்த இழப்பு வந்திருக்குன்னு பார்க்கணும். இழப்பு வந்து பிராங்கைட்டிஸ், நுரையீரல் பாதிப்படுது, அதுக்கான வைத்தியமும் அவர் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். சுகாதாரம் தொடர்பான விஷயங்கள், ஹெல்த் தொடர்பான விஷயங்கள்ல, நோய்கள் தொடர்பான விஷயங்கள்ல ஒரு நாட்டுக்கும் இந்த நடைமுறை மாறுபடும், சிகிச்சை முறை மாறுபடும். ஆனா ஒரு விஷயம் என்ன நான் நிறைய கவனிச்சிருக்கேன், இந்த புகையிலை சிகரெட் பிடிக்கிற பழக்கத்துக்கு மாத்திரம் எல்லா நாடும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. அது எப்படி அப்படின்னா, மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. உங்களை போன்ற மருத்துவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு விஷயம், புகையிலை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றது. எவ்வளவு விழிப்புணர்ச்சியை மருத்துவர்கள் கொண்டு வந்தாலும் உலகம் முழுக்க இந்த சிகரெட்டை அனுமதிக்கிற அரசாங்கமோ விற்பனையாளர்களோ அதற்கு கீழே ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கையை கொடுத்து இது உடல் நலத்துக்கு தீங்கு அப்படின்னு கொடுத்துட்டு அதை விற்கிறாங்களே தவிர, உடல் நலத்துக்கு தீங்கான ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணி அதை வியாபாரமாக்கக்கூடிய ஒரு முறை சிகரெட்டை பொறுத்தல உலகம் பூரா இருக்கு. ஒரு சில விஷயங்கள் தான் இருக்கும், சிகரெட்டை பொறுத்தல உலகம் பூரா இருக்கு. இல்ல எங்க கவலை துணிக்கிறது அப்படின்னா, இவ்வளவு எச்சரிக்கைக்கு அப்புறம் இது ஒரு உயிர்கொல்லி நோயின அரசு முறையாக அனுமதித்த பிறகும், அதற்கு கீழே இவ்வளவெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட பிறகும், நம்ம ஊர்ல வந்து சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் ரொம்ப நம்ம பெருமைப்படுத்தும். அதாவது பொது இடங்களில் கூட, ஏன்னா பாசிவ் ஸ்மோக்கிங் சொல்லுவாங்க, சிகரெட் குடிப்பவருக்கு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவர் அந்த புகையை ஏற்றுக்கொள்கிறவருக்கு கூட அந்த பிரச்சனை வரும். அது மாதிரி இந்த விஷயங்கள்ல பொது இடங்களில் குடிக்கக்கூடாது, ரயில்வே நிலையங்கள், விமான நிலையம், இப்படி பல இடங்கள்ல தடை ஏற்பட்டாலும் கூட, ஆனா நீங்கள் சொல்லும் பொழுது இன்னமுமே அந்த வியாதி அதிகமாகித்தான் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. சோ புகையிலை பிடிக்கிறவர்கள் இந்த பழக்கத்தில் இருந்து இந்த 5 வருட இடைவெளியில அதிகமாகி இருக்கிறார்களா, விழிப்புணர்வுனால குறைந்திருக்கிறார்களா? சோ இது நல்ல கேள்வி இது. சோ புகையிலையை பொறுத்த வரைக்கும் உலக லெவல்ல எப்படி இருக்கும், இந்தியா லெவல்ல எப்படி இருக்கும், தமிழ்நாட்டு லெவல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உலக லெவல்ல பாத்தீங்கன்னா, இந்த எங்கெல்லாம் புகையிலை ஜாஸ்தியா இருந்ததோ, அந்த வெஸ்டர்ன் நேஷன், மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லுவோம், எங்கெல்லாம் புகையிலை ஜாஸ்தியா இருந்தோ எல்லா இடத்துலயும் கட்டுப்படுத்திட்டாங்க. சோ அங்க வந்து லாஸ், சட்டங்கள் நிறைய இருக்கு, சட்டங்கள் அதை வந்து பின்பற்றப்படுகிறது. ஆனா சோ என்ன ஆயிடுச்சு, ஸ்லோவா இந்த புகையிலை ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்ப நம்மள மாதிரி ஒரு வளர்ச்சி அடையாத நாடுகள்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு அதை ப்ரொமோட் பண்றாங்க. சோ நம்ம நாட்டுல சட்டங்கள் இருக்கு. சட்டங்கள் என்ன, ரயில்வே ஸ்டேஷன்ல பிடிக்க கூடாது, ஸ்கூல் பக்கத்துல பிடிக்க கூடாது, ஸ்கூல் பக்கத்துல புகையிலை விற்க கூடாது, 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு புகையிலை சிகரெட் கொடுக்க கூடாது, சிகரெட் பாக்கெட்டா தான் கொடுக்கணும், சிகரெட் தனித்தனியா கொடுக்க கூடாது. இது மாதிரி எத்தனையோ சட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த சட்டங்கள்லாம் பின்பற்றப்படுகிறதா அப்படின்னு கேள்விப்பட்டா 80% பின்பற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. சோ பின்பற்றப்படாத காரணங்கள்னாலதான் இப்ப ஒன்னும் நம்ம நாட்டுல புகையிலை இது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுல முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களாக நடந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தமிழ்நாட்டுல பெண்களுக்கிடையே இருக்கிற புகையிலை பழக்கம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாம்பே, கல்கட்டா எல்லா இடத்தையும் பார்க்கும்போது சென்னையில தான் வந்து பெண்கள் புகையிலை யூஸ் பண்ற அந்த ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மற்ற இடங்கள்லாம் கம்பேர் பண்றதோட. சோ இதுக்கெல்லாம் காரணம் ஒண்ணுதான், சட்டங்கள் இருக்கு, ஆனா பின்பற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. சோ ஒண்ணு விழிப்புணர்ச்சி, மக்கள் வந்து புகையினால வர பிரச்சனைகள் மக்களுக்கு தெரிஞ்சா அவங்க கடைக்கு போய் வாங்க மாட்டாங்க. 2வது, இந்த சட்டங்கள்லாம் பின்பற்றுறதுன்னா கடைகள்ல வந்து இவங்களுக்கு புகையிலையே கொடுக்க மாட்டாங்க. 3வது வந்து புகையிலை பண்ற அந்த தொழிலை மாத்தி வேற ஏதாவது பண்ணி புகையிலையே டோட்டலா ஒழிக்க, அந்த ஃபேக்டரிஸ் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு என்ன மேக்ஸிமம் பண்ணணுமோ அதுவும் பண்ண வேண்டியது. தொலைபேசி அழைப்பு. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. நான் அருணாச்சலம் குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க அருணாச்சலம். இந்த ஸ்பைன்ல வரக்கூடிய இதெல்லாம் வந்து கேன்சர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு என்ன வசதி வச்சிருக்கீங்க? சரி, நாங்க மருத்துவருடைய பதில கேட்கறதுக்கு முன்னால உங்க தொலைக்காட்சி பணியோட ஒலி அளவை குறைச்சிருங்க. 2 முறை கேட்குது அருணாச்சலம். எனக்கு முழுமையா குறைச்சிட்டீங்களா? சரி, ஓகே. இப்ப நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான பதில் வரும். ஸ்பைன்ல வர கேன்சர், அதாவது ஸ்பைன்ன்றது அந்த எலும்பு, வெர்டிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புல வர புற்றுநோய்க்கு என்ன காரணம், என்ன வைத்தியம் அப்படின்னு பார்த்தா, எலும்புல வந்து 2 வகையான புற்றுநோய் வரலாம். ஒன்னு வந்து பிரைமரி போன் கேன்சர், அதாவது மைலோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது ஒன்னா இருக்கலாம். 2வது வந்து ஏதோ இடத்துல இருக்க புற்றுநோய் எலும்புக்கு, ஸ்பைனுக்கு பரவி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இது 2த்தையும் நம்ம கிளியரா கண்டுபிடிக்கணும். எதர் இது எலும்புல வந்திருக்க புற்றுநோயா இல்ல வேற எங்கேயாவது வந்து அந்த எலும்புக்கு பரவி இருக்க புற்றுநோயான்னு பார்க்கணும். சோ அந்த பார்த்துட்டு மைலோமா அப்படி எலும்புல வந்திருக்க